வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் தடையும் விடையும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஜாமெட்ரியில் 4.3 அண்ட் 4.4 எக்ஸசைசஸில் எப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் கேட்கலாம், இல்லை எப்படியா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு செஷன் இது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை தான் நான் இப்போ முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி சம்ஸ் போடலான்றதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்னா in a right angle triangle the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்குது. அதில் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏ வந்து 90 டிகிரி. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இது ப்ரூவ் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரூஃப் எல்லாம் பார்க்க போகிறதில்ல. பித்தாகரஸ் தியரம்னா என்ன அது ஸ்டேட்மெண்ட்டுன்றதுக்காக நான் இதை சொன்னேன். இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் த ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த அதர் டூ சைட்ஸ். ஸோ இது அதே மாதிரி கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் அது என்ன சொல்கிறது அப்படின்னா, if the square of the longest side of a triangle is equal to the sum of the squares of the other two sides, then that triangle is nothing but a right angle triangle. பித்தாகரஸ் தியரமில் இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ஆன் த ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ்ன்னு சொன்னோம். ஆனால் கான்வர்ஸில் பார்த்தீங்கன்னா, இன் எனி ட்ரையாங்கிள் the square of the longest side of a triangle is equal to the sum of the squares of the other two sides. அப்படி இருந்ததுன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுதான் கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். தென் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம். என்ன இது எக்ஸாம்பிள்? வாட் லென்த் ஆஃப் த லேடர் இஸ் நீடட் டு ரீச் த ஹைட் ஆஃப் 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall. Round off your answer to the next 10th place. இது எக்ஸாம்பிள் 4.22. இந்த எக்ஸாம்பிள் 4.22 பார்த்தீங்கன்னா டயக்ராம்லேயே உங்களுக்கு லேடர்ன்றது எப்படி பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைக்க மாட்டாங்க, சாட்ச் தான் வச்சுருப்போம். ஸோ லேடர் தட் இஸ் நத்திங் பட் அ ஹைப்போடென்யூஸ். இட்ஸ் பி த லென்த் ஆஃப் த லேடர். ஸோ அந்த லென்த் ஆஃப் த லேடர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 4 feet, ஏசி 7 feet. அப்போ என்ன தியரம் யூஸ் பண்ணுறோம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அதுக்கு உண்டான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 square ப்ளஸ் 4 square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 7 square இஸ் 49, 4 square இஸ் 16. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65, ஹென்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 65. அது ரூட் ஆஃப் 65ன்னு வரும்போது ரூட் ஆஃப் 64க்கு நமக்கு ஆன்சர்ஸ் தெரியும். ரூட் ஆஃப் 64 இஸ் நத்திங் பட் 8. அப்போ பட் இட் இஸ் ஸ்லைட்லி greater than 64. அப்போ greater than 64னா ரூட் ஆஃப் 64 இஸ் 8. அப்போ 8ஓட கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்கும். பட் 8.1 நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம்னா 8.1 த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65.61. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி கிரேட்டர் தேன் 65. ஸோ அது நியரஸ்ட் வேல்யூ 8.1ன்றதுனால அது அப்ராக்சிமேட்டாக, ஏன்னா 10th அதாவது ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு த நெக்ஸ்ட் 10th பிளேஸ்ன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ 8.1ன்னு எழுதிட்டு, பட் யூ ஷுட் ஸ்பெசிஃபை தட் 8.1 feet அப்படின்னு எழுதும்போது ப்ராக்கெட்டில் அப்ராக்சிமேட்லின்னு எழுதணும். ஏன்னா அப்ராக்சிமேட்லி ஏன் எழுதுகிறோன்னா, தட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர், இட் இஸ் கரெக்டட் ஆன்சர்ஸ் ஒன்லி. கரெக்ட் ஆன்சர்ன்றது ரூட் ஆஃப் 64னா தட் இஸ் 8 feet. ஆனால் இது 8.1ன்றது ப்ராக்கெட்டில் நம்ம அப்ராக்சிமேட்லின்னு எழுதுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்மால் சம்ஸ் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் பித்தாகரஸ் தியரம். நவ் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.3ல ஒரு சம் பார்க்கலாம். எ மேன் கோஸ் 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. இந்த சம்மை எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் பித்தாகரஸ் தியரம். ஸோ நவ் நம்ம டயக்ராம் பார்க்குறோம். டயக்ராம் B is the starting position. B is the starting position and he is moving towards east, அப்போ 18 meter. And then he is moving along north direction. அப்போ north direction போது அது எவ்வளோ 24 meter.
Now questionலே கொடுத்திருக்கு. It is given in the question that it is 24 meter. Now what the question is, they are asking to find the distance of his current position. Current position is after moving to north, the current position is A. From that, the starting position is B. Then you have to find out the distance between A and B. So the distance AB we have to find it out. Now on seeing the diagram, you can come to the conclusion that it is a right angle triangle, and by Pythagoras theorem, straight away we can write it by Pythagoras theorem. எப்பெல்லாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த Pythagoras theorem யூஸ் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பை Pythagoras theorem, what is the Pythagoras theorem tells? By Pythagoras theorem. Now 90 degree இங்கே இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல opposite to 90 degree only, it is nothing but the hypotenuse. அப்போ hypotenuse எது? AB square. That's what we want to find it out. Now AB square is equal to BC square plus AC square. What is BC square? 18 square. AC is 24 square. Now 18 square is 324 and 24 square is 576. Now both if you add, how much it will be? It is 900. But AB square தான் என்னது? Distance of the current position from the starting position. So AB square is equal to 900. ஆனால் AB தான் நமக்கு வேணும், distance மாத்திரம் தான் வேணும். அப்போ distance மாத்திரம் வேணும்னா root of 900. You want to take the square root of 900. What is square root of 900? It is 30. Okay. So now the answer is, therefore the distance of his current position from the starting point. இங்கே ஆன்சர் 30 தான், ஆனால் யூனிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க கொஷனில். இட் இஸ் 18 மீட்டர் அண்ட் 24 மீட்டர். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் 30 மீட்டர். ஆல்வேஸ் ஆன்சர் எழுதும்போது நம்ம யூனிட்ஸோடு தான் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் 4.3ல சேம் எக்ஸசைஸ் 4.3ல ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். The hypotenuse of a right angled triangle is 6 meter more than twice the shortest side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the sides of the triangle. So you know that triangle na 3 side இருக்கும். அந்த 3 சைடுக்கும் some conditions they have given. அந்த 3 சைட்ஸும் என்னன்றதை find out பண்ணணும். So முதல்ல பார்த்தீங்கன்னா the hypotenuse of a right angle triangle is 6 more than twice the shortest side. So shortest side எதுனே நமக்கு தெரியாது. நம்ம இப்போ இந்த டயக்ராமில் shortest side நான் xன்னு எடுத்துக்கிறேன். Let the shortest side is equal to x. இப்போ shortest side xன்னு எடுத்தோம்னா அப்போ hypotenuse எனக்கு வேணும். So hypotenuseக்கு இங்கே condition பார்த்தீங்கன்னா the hypotenuse of a right angle triangle is 6 meter more than twice the shortest side. Twice the shortest side is what? 2x. Okay, twice the shortest side is 2x, and 6 more than, that means 2x plus 6. Okay, so 2x plus 6 is the hypotenuse. It is hypotenuse of a right angle triangle is 6 meter more, so plus 6, than twice the shortest side, 2 times x. Now one more condition they have given. If the third side is 2 meter less than the hypotenuse, so ஹைபாட்டன்யூஸ்ன்றது 2x plus 6ன்னு தெரியுது. அப்போ தேர்ட் சைடு வந்து 2 மீட்டர் இதை விட கம்மியாக இருக்கணும். அப்போ குறைவாக இருக்கணும்னா 2x plus 6 minus 2. ஸோ 2x plus 4. இதுதான் வந்து தேர்ட் சைடோட லென்த். ஸோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஷார்ட்டஸ்ட் சைடு எக்ஸ்ன்னு தெரிஞ்சது, ஹைபாட்டன்யூஸ் 2x plus 6ன்னு தெரிஞ்சது, தேர்ட் சைடு வந்து 2x plus 4ன்னு தெரிஞ்சது. இப்போ இந்த 3 தெரிஞ்சதை வச்சு நம்ம வந்து 3 சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to find out x. How do you find out the x? Now by again I am going to use that Pythagoras theorem. What is Pythagoras theorem tells? AB square is equal to, now what it is? BC square plus AC square. இந்த BC ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு எழுதலாம், அல்லது ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், எப்படி வேணால் எழுதலாம் இதை. ஸோ BC ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். வாட் இஸ் AB ஸ்கொயர்? AB ஸ்கொயர் இஸ்
2x plus 6 the whole square. What is BC square? X the whole square. AC square என்னது? 2x plus 4 the whole square. Okay, now you cannot find out the as it is. You are going to use the a plus b the whole square formula. What is a plus b the whole square formula? A square plus b square plus 2ab. What is a? Here it is 2x is a. So 2x the whole square, it is 4x square, and b square 6 square 36 plus 2ab, 2 into 2x into 6. So 2 2s are 4, 4 6 are 24, it is 24x. That is equal to x square, it is x square. Again you are going to use that a plus b the whole square formula. So now again 4x square plus 16 plus 16x. Okay. So now on both the sides you have 4x square, 4x square. Just you can cancel it. Now everything you take it to one side. எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த எல்லாத்தையுமே ரைட் சைடுக்கு கொண்டு போயிடுறேன். ஸோ நவ் தட் இஸ் 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் 16 plus 16x. Now this 36 will be minus 36, this 24x will be minus 24x. Now you simplify it, x square, 16x and minus 24x. What it is? X square minus only jasti arkilla, minus only is more, so minus 8x. Now plus 16 minus 36, it is minus 20. That is equal to 0. So now I am taking x square minus 8x minus 20 is equal to 0. This is again an algebraical equation. It is a quadratic equation. Quadratic equation na namakku enna kedaikum? Rendu solution kedaikum. And the rendu solution endradha eppadi kandupidikalam? Ipo when you add it should be minus 8. When you multiply same two numbers you will get it as minus 20. So now x minus 10 and x plus 2 is equal to 0. Now x minus 10 and x plus 2 into x plus 2 is equal to 0. Now what it is? X minus 10 is equal to 0 or x plus 2 is equal to 0. Now x minus 10 is equal to 0, yes, x is equal to 10. X plus 2 is equal to 0, x is equal to minus 2. So we are going to find out the sides of a triangle. மூணு சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். How can be the sides can be a minus 2? It cannot be, no? So minus 2 cannot be taken as the solution. I am taking x is equal to 10. So if x is equal to 10, take it substituted. So substitute, when you are substituting in 3 equation. Now first I am writing here, this is the shortest side, no? Which is that? BC. BC is equal to x, that is equal to how much? 10. Okay, and next one. Now next I am taking AC. AC is equal to 2x plus 4 only, no? So substitute, instead of x you have to substitute 10. So 2 10s are 20, 20 plus 4 is 24. And the last one is AB, hypotenuse, that is 2x plus 6. Again substitute, x is equal to 10, 2 10s are 20, 20 plus 6 is 26. So this is. So 3 sides of a triangle. Last you have to write, therefore the sides of a triangle. Therefore the sides of a triangle is equal to, they have given it is what? 6 meter more than. So everything is in meter only. So 10 meter, 24 meter and 26 meter. So this is nothing but very simple sum when you are using it, the Pythagoras theorem. ஸோ பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆன் சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ். ஸோ சர்க்கிள்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். இப்போ டேஞ்சன்ஸ் பற்றி அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்கிறேன். Tangent at any point on a circle and the radius through that point are perpendicular to each other. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட், இது ரொம்ப முக்கியமானதும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் 2 பார்த்தீங்கன்னா no tangents can be drawn from an interior point of a circle. டான்ஜென்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது டான்ஜென்ட்ஸ் ட்ரா பண்ண முடியும். நோ டான்ஜென்ட்ஸ் கேன் பி ட்ரான். ஒன்லி ஒன் டான்ஜென்ட் கேன் பி ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன் அ சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு பாயிண்டில் ஒரு டான்ஜென்ட் வரைய முடியும்.
then two tangents can be drawn from any exterior point of a circle. ஒரு வெளியிலேருந்து சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே 2 tangents வரைய முடியும். ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிளுக்கு 2 tangents வரையலாம். இப்போ தேர்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம வரைகிறோம்ல, ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிளுக்கு 2 tangents வரைகிறோம்ல, அந்த 2 tangentsம் எப்படி இருக்கும்னா lengths of 2 tangents drawn from an exterior point to a circle are equal. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 2 tangentsம் ஈக்குவல் இன் லென்த்தாக இருக்கும். ஸோ ஈக்குவல் இன் லென்த்தாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 2 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா only one tangent can be drawn for any circle. அந்த மாதிரி no tangents can be drawn for inside the circle. ஸோ இந்த 3 ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 4.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். என்னதுன்னா the length of the tangent to a circle from a point P which is 25 cm away from the center is 24 cm. What is the radius of the circle? So இதில் பார்த்தீங்கன்னா இப்போ circle with center O and P is any exterior point that is outside and ஒரு tangent நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ஒரு tangent நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த tangent வந்து சர்க்கிளில் வந்து டீன்ற பாயிண்டில் டச் பண்ணுது. ஓகே, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா சென்டரோட ஜாயின் பண்ணுறோம். அப்போ அதை ஜாயின் பண்ணும்போது தான் அது என்னது ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ் இருக்கும்போது ஓடி இஸ் த ரேடியஸ். ஓபி என்னது? இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஓக்கும் அந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது ஓபி. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the length of the tangent to a circle from a point P which is 25 cm away from the center. சென்டரை விட்டு 25 cm அவேல அந்த பாயிண்ட் இருக்குது. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் விச் இஸ் அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் 24 cm. இஸ் 24 cm. டான்ஜென்ட்டோட லென்த் வந்து 24 cm. இப்போது ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்கிறது? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறது. எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? we have got one result, that is the tangent and the radius which are meeting at an angle of 90 degree. அது ரெண்டும் ஒன்று மீட் பண்ணது என்ன ஆங்கிளில் மீட் பண்ணுறது? 90 degree. டான்ஜென்ட்டும் சரி, அதாவது தொடுகோடு, டான்ஜென்ட்னா தொடுகோடு அண்ட் இது வந்து ரேடியஸ், இது ரெண்டும் 90 டிகிரியில் மீட் பண்ணுது. அப்போ டச் பண்ண 90 டிகிரியில் மீட் பண்ணுறதுனால இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நார்மலி ரைட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நமக்கு என்னது? ஹைப்போட்டன்யூஸ், கர்ணம். அப்போ அந்த ஹைப்போட்டன்யூஸ் வந்து 25 cm அண்டு பிடி கொடுத்துருக்குது 24. நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ரேடியஸ் என்னன்னு நம்ம ஆரம் என்னன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்னர் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள் அது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிடியில் நம்ம என்ன தீரம் யூஸ் பண்ண போகிறோம்? பித்தாகரஸ் தீரம் யூஸ் பண்ணுறோம். வாய் பித்தாகரஸ் தீரம். ஸோ இங்கேயும் இந்த பித்தாகரஸ் தீரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வர்றதுனால. ஸோ Pythagoras theorem, இது 90 degree opposite to this is OP square, that is equal to OT square plus PT square. OT square தான் நம்ம find out பண்ண போகிறோம் radius. OP, this is 25 square, this is OT is radius, PT is what? 24. So 24 square. This is 625, that is equal to OT square. 24 square எவ்வளோ? 576. இப்போது ஓடி ஸ்கொயர் மாத்திரம் எனக்கு வேணும் அப்படின்னா 625 minus 576. ஸோ 625 minus 576. ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. எனக்கு ஓடி மாத்திரம் தான் வேணும், ஓடி ஸ்கொயர் வேண்டாம் நமக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஓடி இஸ் ஈக்குவல் டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ், ஓடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49, that is equal to 7. அப்போ 7ன்றது ஓடின்றது என்னது? இதுதான் ரேடியஸ். ஸோ therefore radius of a circle is equal to 7 centimeter. ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸ்லையும் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 வேல்யூவில் எது கேட்டாலும் நம்ம 2 வேல்யூ அவங்க கொடுத்து 1 கேட்டால் கண்டிப்பாக நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கன்கரன்சி தியரம்ஸ். ஸோ இதில் வந்து இந்த கன்கரன்சி தியரம்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 தியரம் இருக்குது. CVOS தியரம் and CVOS தியரம் என்னது? Let ABC be a triangle, let DEF be the points on sides BC, CA, AB respectively. Sivians
சிவியன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏடி பிஇ சிஎஃப் ஆர் கன்கரண்ட். சிவியன்ஸ் வந்து கன்கரண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி விச் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அப்போ அந்த 3 சிவியன்ஸும் கன்கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிவியன்ஸுன்றது என்னது? இப்போ நீங்கள் டயக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டயக்ராம் என்னென்னா லைன்ஸ் போட்டிருக்கு. ஸோ அந்த லைன் வந்து எப்படி இருக்கலாம்னா ஒன்று மீடியனாக இருக்கலாம், இல்லை ஆல்டிடியூடாக இருக்கலாம், இல்லைன்னா ஆங்கிள் பைசெக்டாராக இருக்கலாம். இந்த 3 மாதிரிக்கும் நம்ம லைன் போடணும். பட் இட் ஹஸ் காட் ஸ்பெசிஃபிக் ஒரு என்னது அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒன்றுத்துக்கும். இப்போ மீடியன்ஸை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மீடியன்ஸை வந்து நம்ம சிவியன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மீடியன் வந்து ஆப்போசிட் சைடை போய் மீட் பண்ணும்போது மிட் பாயிண்டில் போய் மீட் பண்ணணும். அடுத்தது ஆல்டிடியூடை வந்து நம்ம சிவியன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோம். அப்போ ஆல்டிடியூடை சிவியன் சொல்லும்போது அந்த லைன் போய் ஆப்போசிட் சைடை 90 டிகிரியில் மீட் பண்ணணும். சேம் வே ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணுறோம், அதை நம்ம சிவியன்னு சொன்னோம்னா அந்த எந்த ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணுறோமோ அந்த ஆங்கிளை வந்து அந்த சிவியன் வந்து 2ஆக ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அதுதான் நமக்கு சிவியன். ஸோ அப்போ மீடியன், ஆல்டிடியூட் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் எல்லாமே நம்மளுக்கு வந்து சிவியன்ஸ்ன்னு சொல்லலாம். பட் அந்த ட்ரையாங்கிள் அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சிவியன்ஸ் வர முடியும்? அந்த மீடியன்ஸ் எத்தனை வர முடியும்? 3 மீடியன் வர முடியும். அதே மாதிரி 3 ஆல்டிடியூட். அது ஆங்கிள் பைசெக்டார் வேணால் நம்ம ஒரு ஆங்கிளுக்கு ஏ போடுறதுனா ஏக்கு 1, பிக்கு 1, சிக்கு 1 தனித்தனியாக போடுவோம். இப்போ அதெல்லாம் கன்கரண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷன் இருக்குது. ஸோ அடுத்தது இன்னொரு தியரம் இருக்குது, மினோலஸ் தியரம். இது என்ன மினோலஸ் தியரம்? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்டு கொலினியர்னு சொல்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொலினியர்? ஆல் த 3 பாயிண்ட்ஸ் விச் லை ஆன் அ சேம் ஸ்ட்ரைட் லைன். எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் நமக்கு கொலினியர். A necessary and sufficient condition for points P, Q, R on the respective sides PC, CA, AB or their extension of a triangle ABC to be collinear. அப்போ கொலினியர் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் 3 PQR 3 கொலினியர்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பிபி பை பிசி. சேம் வே இதை ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். BP by PC into CQ by QA into AR by RB is equal to -1. இங்கே +1 இல்லை, இங்கே -1, where all the segments in the formula are directed segments. ஸோ இதுவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியானது தான். ஸோ இந்த 2 தியரம்லேயும் நம்ம பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு சம் வரும். இப்போ சிவாஸ் தியரமை யூஸ் பண்ணி ஒரு சம்மை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 4.32 show that in a triangle the medians are concurrent. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கன்கரண்ட். இங்கே பாருங்கள், த ஷோ தட் இன் அ ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் மீடியன்ஸை சிவியன்ஸுன்னு சொல்லலாம், ஆல்டிடியூடையும் சிவியன்ஸுன்னு சொல்லலாம், ஆங்கிள் பைசெக்டாரையும் சிவியன்ஸுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து மீடியன்ஸை தான் சொல்கிறோம். மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். அப்போ கன்கரண்ட்னா நமக்கு ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. என்ன கண்டிஷன் அது? இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏடி, இப்போ கிவன் என்ன கிவன் கொடுத்துருக்கு? ஏடி பிஇ சிஎஃப் ஆர் ஆல் மீடியன்ஸ். ஓகே, ஸோ நான் மீடியன்ஸ்னால் என்னன்னு நான் சொன்னேன். மீடியன்ஸ்னால் என்னது? மீடியன்ஸை வந்து ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து ஏன்ற வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு மீடியன் ட்ரா பண்ணுறோம். இப்போ எங்கே ட்ரா பண்ணுறோம்? டு த ஆப்போசிட் சைட் பிசிக்கு ட்ரா பண்ணுறோம். அப்போது அந்த லைன் வந்து அந்த மீடியன் வந்து ஆப்போசிட் சைடை மிட் பாயிண்டில் மீட் பண்ணணும். அப்போ மிட் பாயிண்டில் மீட் பண்ணும்போது அப்போ டி இஸ் த மிட் பாயிண்ட். இங்கே நான் எழுதுகிறேன், டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னா என்ன அர்த்தம்? பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி. போத் த பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதிலிருந்து பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் யூ மார்க் இட் அஸ் 1. Same way E. E is the midpoint of AC. அப்போ E is the midpoint of AC அப்படின்னா CE is equal to AE. 1. Okay. So now third one is F is the midpoint of AB. அப்போ F is the midpoint of AB னா AF is equal to FB. அப்போ AF by FB is equal to 1. So this is 3.
ஓகே. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை நான் வந்து மல்டிப்ளை ஆல் மல்டிப்ளை. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் BD by DC. I am multiplying with CE by EA. I am multiplying with AF by FB. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1 1 1 1 into 1 into 1. So 1 into 1 into 1 is what? 1. Now இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா BD by DC into CE by EA into AF by FB is equal to 1. இதை பார்த்தீங்கன்னா CVAS தியரம் மாதிரி தெரியுது உங்களுக்கு. CVAS தியரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? CVAS தியரத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். We got it. So CVAS theorem has been verified. Okay, so இதை வெரிஃபை பண்ணியிருக்கோம். See, we got it as a, according to CVAS theorem. You can say have it that way also. According to CVAS theorem, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? According to CVAS theorem, question என்னது? The medians are concurrent, no? So இந்த condition satisfy ஆனதுனால according to CVAS theorem, all the medians are concurrent. All the medians are concurrent. இந்த மாதிரி நம்ம எழுதும்போது பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும். ஆனால் நம்ம வந்து அப்படியே சைக்கிளாக எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், திஸ்ன்னு எடுத்து அதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டு AF by FB. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இருக்காமல் நமக்கு ஈஸியாக நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ் எழுதுவோம். ஸோ யூஸ்வலாக ஜாமெட்ரி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஜாமெட்ரி கஷ்டன்றதுனால நீங்கள் வந்து இதை விட்டுடாமல் இதை கொஞ்சம் அட்டெம்ப்ட் பண்ணி மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன கவர் பண்ணோம்? பித்தாகரஸ் தியரம் கவர் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ் பற்றி சொன்னோம். அதில் ஒரு 2 சம் பார்த்தோம். த நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? அதில் சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸில் ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 முக்கியமான தியரம்ஸ் பார்த்தோம். CVAS தியரம் அண்ட் மினோலஸ் தியரம். ஸோ அது ரெண்டுமே அந்த தியரம் என்னதுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். CVAS தியரமை பேஸ் பண்ணி உள்ள சம்மையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சம் இம்பார்ட்டண்ட்டாகவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். We will meet you in the next session. Thank you.